ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அஜாக் சைபர் செக்யூரிட்டி லிமிடெட். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு என்கிட்ட கேட்ட ஒரு வீடியோ. ஸோ எப்படி வந்துட்டு நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் பக் ஃபைண்ட் பண்ணீங்க? ஸோ வாட் இஸ் மை ஃபர்ஸ்ட் பக், ஹவ் ஐ ஃபவுண்ட் இட், ஸோ வென் ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் இட், ஹவு மச் ஐ ஏர்ன்ட் ஃப்ரம் இட், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்க்ரீன்ஷாட் ப்ரூஃபோட நான் இந்த வீடியோ காட்டுறேன். அண்ட் தென் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்மால் டேக்அவே, ஒரு பக் பவுண்டி டிப்ஸ். ஸோ இந்த நான் கண்டுபிடிச்ச பக்ல வந்துட்டு ஒரு ஸ்மால் பக் பவுண்டி டிப்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னோட ரிப்போர்ட், என்னோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட், என்னோட ஃபர்ஸ்ட் பவுண்டி, என்னோட ஃபர்ஸ்ட் எப்போ வந்துட்டு ரிசீவ் பண்ண அப்படின்றத நான் காட்டுறேன் இந்த வீடியோவில். ஓகேவா? ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் நான் டேரெக்டாகவே நான் ரிப்போர்ட்குள்ளே போயிடுறேன். ஸோ என்ன பக் அப்படின்றது அதுலேருந்தே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ கைஸ், சம்மரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட ஒரிஜினல் ரிப்போர்ட். இப்படி தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நான் கிரியேட் பண்ணும்போது என்னோட ரிப்போர்ட் வந்துட்டு இவ்வளோ சிம்பிளாக இருந்தது. பிகாஸ் அட் த டைம் ஐ டோன்ட் நோ ஹவு டு கிரியேட் ரிப்போர்ட். நார்மலாக வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் எடுத்து பண்ணேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சம்மரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்துட்டு பக் நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐடோர். ஸோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். சிவியாரிட்டி வந்துட்டு லோ. இம்பாக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கேன் அன்சப்ஸ்கிரைப் நியூஸ் லெட்டர் ஃப்ரம் எனி இமெயில் ஆஃப் ரிடாக்டட் ஆர்கனைசேஷன். ஸோ நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு கம்பெனி வந்துட்டு ரிவீல் பண்ண விரும்பல. பிகாஸ் நவ் தே ஆர் நாட் ரன்னிங் தட் பிடிபி ப்ரோக்ராம். ஸோ இது வந்துட்டு நான் வந்துட்டு பக் பவுண்டி பண்ணும்போது ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்துட்டு அதை எடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ டோன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ் தட் கம்பெனி நவ். அண்ட் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த டாப் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் இன் தட் ஸ்பெசிஃபிக் கம்பெனி. இப்போ இல்லை, பட் ஐ வாஸ் ஒன் ஆஃப் தி டாப் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் இன் தட் கம்பெனி. ஸோ இப்போ வந்து நான் டேரெக்டாக காட்டுறேன் பாருங்க. ஸோ இம்பாக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கேன் அன்சப்ஸ்கிரைப் நியூஸ் லெட்டர் ஆஃப் எனி இமெயில் ஆஃப் தட் ஸ்பெசிஃபிக் ஆர்கனைசேஷன். ஸோ பக் வந்துட்டு நான் காட்டுறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு, ஸோ இந்த kraken.com அப்படின்றது இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட்டிங் இமெயில்ஸ் வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அனுப்புனதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அன்சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? இப்படி தான் வந்துட்டு நான் கண்டுபிடிச்சேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அன்சப்ஸ்கிரைப் ஃப்ரம் இமெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்துட்டு அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும். இப்போ நான் அன்சப்ஸ்கிரைப் கொடுக்கும்போது என்னோட ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு நான் கேப்சர் பண்ணி நான் பார்ப்பேன். ஸோ போஸ்ட்டில் வந்துட்டு என்னோட நேம், என்னோட போஸ்ட் ரிக்வெஸ்ட் வந்துட்டு என்னோட நேமோ, ஸோ இல்லை என்னோட நேம், என்னோட இமெயில் ஐடியோ ஏதோ அது வந்துட்டு லைக் என்கோட் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாங்களோ, இல்லை பிளெயின் டெக்ஸ்ட்டில் சென்ட் பண்ணியிருந்தாங்களோ, அதை ஜஸ்ட் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ சேஞ்ச் பண்ணும்போது அது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகி 200 ரெஸ்பான்சஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துச்சுன்னா, தட் இஸ் ஐடோர். ஸோ அதோட இம்பாக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன் ஜஸ்ட் அன்சப்ஸ்கிரைப் எனி இமெயில் யூசர்ஸ் ஆஃப் தட் ஸ்பெசிஃபிக் ஆர்கனைசேஷன், எனி இமெயில் அட்ரஸ் ஆஃப் தட் ஸ்பெசிஃபிக் ஆர்கனைசேஷன். ஸோ எனக்கு வந்துட்டு எப்படி வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ரெக்வெஸ்ட் வந்துட்டு, ஸோ நான் வந்துட்டு சேம் அதே மாதிரி தான் பண்ணேன். ரெஜிஸ்டர் அண்ட் லாகின் வித் யுவர் கிரெடென்ஷியல்ஸ், கிவ் யுவர் இமெயில் ஐடி இன் நியூஸ் லெட்டர் ஃபார் ஃபர்தர் அப்டேட். ஸோ எனக்கு வந்துட்டு உடனே வந்துட்டு ஒரு நியூஸ் லெட்டர் வந்தது. ஓகேவா? மார்க்கெட்டிங் இமெயில்ஸ் வந்து நியூஸ் லெட்டர் வந்தது. நான் என்ன பண்ணேன்னா, சேம் இப்போ நான் காட்டின மாதிரி கோ டு த இமெயில் விச் வாஸ் சென்ட் பை redacted.com அண்ட் கிளிக் unsubscribe. ஸோ unsubscribe பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு கெட் ரிக்வெஸ்ட்டில், ஸோ இந்த ரிக்வெஸ்ட் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ பாருங்க. ஸோ கெட் ரிக்வெஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி எனக்கு ஒரு பேராமீட்டர் வந்துட்டு பாஸ் ஆச்சு. redacted.com அக்கௌண்ட் unsubscribe கன்ஃபர்மேஷன் ஒரு டோக்கன் மாதிரி ஒன்று பாஸ் ஆகி, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு attacker@gmail.com அப்படின்றது எனக்கு கெட் ரிக்வெஸ்ட்லேயே பாஸ் ஆச்சு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் இந்த அட்டாக்கர் எடுத்துட்டு விக்டிம் அப்படின்றத மட்டும் தான் கொடுத்தேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளான பக் தான். ஓகேவா? விக்டிம் அப்படின்றத மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் unsubscribe அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன். ஸோ unsubscribe கிளிக் பண்ணோன்னே எனக்கு ரெக்வெஸ்ட் வந்துட்டு 200 ரெக்வெஸ்ட் வந்து, சாரி 200 ரெஸ்பான்ஸ் வந்து என்ன வந்துட்டு டிஸ்ப்ளே ஆச்சுன்னா, ஸோ நவ் இன் இ பேராமீட்டர் வி கேன் சேஞ்ச் த மெயில் ஐடி ஆஃப் எனி யூசர்ஸ் ஆஃப் ஆர் ப்ரூட் ஃபோர்ஸ் த லார்ஜ் நம்பர் ஆஃப் மெயில் ஐடி. ப்ரூட் ஃபோர்ஸ் கூட பண்ணலாம். ஸோ எனக்கு 200 ஸ்டேட்டஸ் கோட் வந்தோன்னே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன மெசேஜ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோயிங் மெசேஜ், வி ஹேவ் காட் யுவர் ரெக்வெஸ்ட் டு ஸ்டாப் யுவர் ரிசீவிங் மார்க்கெட்டிங் இமெயில்ஸ் ஃப்ரம் victim@gmail.com. என்னோட ஒரிஜினல் அக்கௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி attacker.com தான். ஓகேவா? என்னோட ஒரிஜினல் அக்கௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா attacker.com. பட் நான் வந்துட்டு victim@gmail.com அப்படின்றத சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த டோக்கன் வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக் மெயில் அட்ரஸ்க்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு சானிடைஸ் பண்ணவே இல்லை, லைக் லிங்க் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஸோ சிம்பிள் வச்சு லிங்க் பண்ணல, அந்த ஏபிஐ வந்துட்டு லிங்க் பண்ணல இவங்க இந்த ஸ்பெசிஃபிக் மெயில் அட்ரஸ்க்கு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது இருக்கிறதும் ஒன்று தான், இது இல்லாட்டியும் ஒன்று தான். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக் victim@gmail.comல வந்துட்டு இதை வந்துட்டு நான் இன்ட்ரூடர் டேப்ல அமைச்சிட்டு ஒரு ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் இமெயில் ஐடி ப்ரூட் ஃபோர்ஸ் பப்ளிக்லி பப்ளிக்லி டிஸ்க்ளோர்ட் இமெயில் ஐடி வச்சு என்னால் ஃபுல்லாக வந்துட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். இது ஒரு ஸ்மால் சிவியாரிட்டி. ஓகேவா? லோ சிவியாரிட்டி. இதுதான் என்னோட ரிப்போர்ட். இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணி ஸோ இது வந்துட்டு ஃபிக்ஸும் வந்துட்டு இந்த இடத்துல ப்ராப்பர் சானிடைசேஷன் should not execute the other mail ID and it should throw some 400 status code error அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸ் வந்துட்டு மேக் த இ பேராமீட்டர் மெயில் ஐடி as நான் எக்ஸிக்யூட்டபிள். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் இ பேராமீட்டர் வந்து நான் எக்ஸிக்யூட்டபிளாக மாற்றுங்க அப்படின்றத சொன்னேன்.
ஸோ இதை நான் ரிப்போர்ட் பண்ணி அவங்க வந்துட்டு இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் இதெல்லாம் ஒரு பக்கால் இது நான் வந்துட்டு இத்தனைக்கும் வந்துட்டு பிளைண்டாக தான் நான் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணேன். ஓகேவா? ஸோ எனக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை அந்த சைடில் வந்துட்டு எனக்கு ஆச்சா இல்லையா அப்படின்றது. பட் அவங்க வந்துட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஓகே இட் ஹாஸ் பீன் அக்செப்டட் ஆஸ் அ பக் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அண்ட் தென் எனக்கு வந்துட்டு பவுண்டியை வந்துட்டு இதுக்கு அவார்ட் பண்ணாங்க. ஸோ பவுண்டி வந்துட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஆர்கனைசேஷன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃப்ரைடே 8th January 2021. ஸோ இப்போ அந்த நாள் January 2021 தான் என்னோட ஃபஸ்ட்டு பவுண்டி வந்துட்டு நான் ரிசீவ் பண்ணேன். அபவுட் லைக் 5 o'clock. ஆமாம் 5 o'clock போல் ரிசீவ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்துட்டு 50 pounds வந்துட்டு சென்ட் பண்ணாங்க த்ரூ பேபால். ஸோ இந்த கம்பெனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லண்டனில் இருக்குது. ஸோ லண்டன் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இது ஜஸ்ட் சென்ட் மீ இன் பவுண்ட்ஸ். ஓகேவா? அப்போ வந்துட்டு 5,000 rupees சம்திங் போல் எனக்கு என்னோட ஃபஸ்ட்டு பவுண்டி வந்துட்டு கிடச்சிது கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்துட்டு பிளர் பண்ணி வச்சிருக்கேன். பிகாஸ் நவ் தே ஆர் நாட் ரன்னிங் தட் விடிபி ப்ரோக்ராம். தே ஹவ் க்ளோஸ் த விடிபி ப்ரோக்ராம். ஸோ இதை நான் ஓப்பன் வச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதையும் வந்துட்டு என்னோட ஸ்டேட்டஸில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணுறேன் கைஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு டேக்அவே. ஸோ டேக்அவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களது வந்துட்டு போஸ்ட் இல்லை கெட் ரெக்வஸ்ட் வந்துட்டு உங்களோட ஸ்பெசிஃபிக் மெயில் ஐடி வந்துட்டு போச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா ரிப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ I hope something you are just learned from this video. So in the video, information learn பண்ண நினைச்சீங்கன்னா just do a subscribe guys. Thank you so much.